மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாட்களுக்கு மேலாக ஒரு பிரச்சாரத்தை உதயநிதி, கனிமொழி, எம்.கே. ஸ்டாலின் இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாகரிகம் இல்லாம தனிப்பட்ட விதத்தில் பேசுறாரு அப்படின்னு. இவங்க என்னமோ பேசாத மாதிரி, இவங்க கட்சிக்காரங்க என்னமோ பேசாத மாதிரி, அவர் ஏதோ பேசிட்டாரு அப்படின்னு. நீங்க எல்லாரும் சொல்லுங்க, இதற்கு முந்தின தேர்தல், அதுக்கு முந்தின தேர்தலில் தொடர்ந்து 3 தேர்தலா உதயநிதி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எந்த அளவுக்கு தரக்குறைவாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. காலை தேடி போய் அப்படின்னு அந்த காலை வச்சு மட்டும், அந்த புகைப்படத்தை வச்சு மட்டும் எத்தனை முறை பேசியிருக்காரு. அப்படி பேசப்பட்ட நபருக்கு நாம என்ன விதமாக பதில் சொல்லுவோம்? அந்த விதமாக லாஸ்ட் 3 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொன்னாரா? இந்த தேர்தலை பதில் சொல்றதுக்கு காரணம் இவங்க இதையே தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேற எதுவும் உருப்படி அரசியல் பேசாம எடப்பாடி பழனிசாமி அவர்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலை தேடி போனார், காலை தேடி போனார். ஜெயலலிதா அவர்கள் காலில் விழுகிறது, அவங்க தான் எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவங்க, எங்கள் கட்சியோட தெய்வம், அது ஒன்றும் தப்புன்னு கிடையாப்பா, அந்த பண்பாடு உனக்கு தெரியாமல் நீ வளர்ந்துருக்க, அந்த மாதிரி குடும்பத்திலேருந்து வளர்ந்துருக்கேன்னு ஆரம்பிச்சாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? நீ தானே ஆரம்பிச்ச. அதுக்கு ஒருபடி மேலே திரும்ப விமர்சனம் பண்ணும்போது நைட்டு இன்ஸ்டாகிராமில் உட்காந்து யார் காலை தேடி போய் நீ லைக் போட்ட அப்படின்னு அவர் கேட்குறாரு. இப்போ கேட்க தானே செய்வார். கூடுதலாக ஒரு படி ஏறி போய் பால் டாயின்னு சொன்னதுமே மொத்த கும்பலும் வாய் அடைச்சிட்டாங்க. இப்போ வேற ட்ராக்ல போக ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே உதயநிதி கும்பல் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிச்சே ஒழிய அவர் ஆரம்பத்தில் அதை பண்ணலை. கடந்த 2-3 தேர்தலில் உங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லாமல் நீங்கள் அவதூறாக பேசுனீங்க. அவர் அதுக்கு பதில் கொடுத்தாரு, கேட்கல. அதில் ஏறி ஒரு 2 அடி அடிச்சார்ல, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்றீங்க? ஐயோ அடிச்சிட்டாங்க. எனவே அவர் நீங்கள் தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு காரணம் உங்கள் வாய் தான். நீங்கள் அந்த மாதிரி பேசுனீங்க. எனவே நீங்கள் பேசுனாலும் அவர் பேசுறாரு. இந்த இடத்துல நேற்று பிரச்சாரத்தோனே உதயநிதி அவர்கள் மாற்றிருக்காரு. நேற்று சிவசங்கர், அதாவது நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கர் அவர்களுடைய அவர் சார்ந்த தொகுதி மாவட்டம் பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் பிரச்சாரத்தை மேற்கொண்டா உதயநிதி. அந்த இடத்துல தான் இப்போ பேச்சை மாற்றிருக்காரு. இத்தனை நாளா அசிங்கமாக பேசி தெரிஞ்சவர் அந்த இடத்துல பேச்சை மாற்றி ஏன்னா நல்லது பேசுவார்னா இப்போ தேவையில்லாம பேசுவார். இவர் இந்த வாய் இருக்கு இல்லையா, எதையோ அவதூறா பேசிய வாழ்க்கை இடத்துல நினைச்சா நினைக்கிறேன். அதுதான் அரசியல் நினைச்சு தெரியுறாரு. அந்த கட்சிக்காரவனா கை தட்டிவான். என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம மினிஸ்டர் இருக்கார்ல யாரு, சிவசங்கர், அவர் இந்தியா முழுவதும் பேசப்பட்டவர் அப்படின்றாரு. எதுக்காக பேசப்பட்டவர் கேளுங்க. எதற்காக பேசப்பட்டவர் அப்படின்னா, இந்துக்களுடைய கடவுளான ராமர் இருக்கார் இல்லையா, ராமர் வந்ததும் ராமாயணம் இருக்கிறதும் ராமேஸ்வரத்துலேருந்து அவர் ஸ்ரீலங்கா போனார் இல்லையா, இது எல்லாமே கதைகள் தான், அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். அதற்கு இந்தியா முழுவதும் எதிர்ப்புகள் வந்துச்சு. என்ன மாதிரி எதிர்ப்புனா, இதே மாதிரி மற்ற மதங்களில் என்னைக்கா நீ பேசியிருக்கியா? நான் கேட்குறேன். அடுத்த நம்பிக்கையெல்லாம் மட்டும் ஐயோ சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கை அது பாதுகாக்கப்படணும்னு பேசுகிற, அது இந்துக்கள்லாம் மட்டும் எதுக்கு குறைச்சினே தெரியல அப்படின்னு திமுக பற்றி கேட்குறோம். இதுதான் இந்தியா முழுவதும் பேசப்பட்டு பொருளாச்சு. அதை மறைமுகமாக அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறாரு யார்? உதயநிதி ஸ்டாலின். எந்த இடத்துல அதிகமாக கிறிஸ்தவ மதமாற்றும் கும்பல் இருக்குதோ அங்கிருந்து இதை சொல்கிறாரு. அப்போ இவங்க என்ன அரசியல் இருக்குன்னா, ஒன்று அவதூறு பேசணும், இல்லைன்னா மக்களிடையே ஏதாவது ஒற்றுமை இருக்கும் இல்லையா, அதை உடச்சி விட்டு ஜாதியோ மதமோ உள்ள திணிச்சு விட்டு இவங்க ஒழிக்கிறதா சொல்லிட்டு அரசியல் பண்ணுவாங்க. இது கேவலமா அதை சொல்லி தான் அரசியல் பண்ணார். எனவே இவர் திருந்தின மாதிரி தெரியல யார்? உதயநிதி. இந்த இடத்துல உதயநிதிக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். இது இந்த பெரம்பலூர் அரியலூர் அடிப்படையாக வச்சே யார் இந்த சிவசங்கர் இருக்கார்ல, பெரிய யோக்கியவான், அவரை வச்சே சொல்றேன். என்ன அப்படின்னா, இந்த 2 பேர் இருக்காங்களா, இந்த 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? இந்த அம்மா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மியூசியம்ல வேலை பார்க்குறாங்க, இவங்களும் வேலை பார்க்குறாங்க, அதே வேலை தான் பார்க்குறாங்க, நம்ம ஊரில் வேலை பார்க்குறாங்க, சாத்தூர் ஊரில். உண்மையாக சொல்கிறேன், சில நேரங்களில் பார்க்கும்போது நம்ம ஊரை நினச்சி நமக்கே கண்ணுலாம் கலங்கும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த விஷயத்தில் நடந்துச்சு எனக்கு. அது என்ன அப்படின்னா, உலகத்திலேயே இந்த வுட் ஃபாசில் இருக்குல்ல, அதாவது மரம் சார்ந்த தொல்லியல், அந்த மரம் சார்ந்த தொல்லியல் சம்மந்தப்பட்ட மியூசியம் இருக்கு இல்லையா, அந்த மியூசியம் இருக்கிறது மொத்தம் மிஞ்சி போச்சுன்னா ஒரு 6 இல்லை 7 தான் இருக்கும். அதில் முதல் 4 இடத்துல கேளுங்களேன், 2 அமெரிக்கா வரும், 1 கிரீஸ் வரும், 4வது இடத்துல இந்த ஆள் இருக்கால சாத்தனூர், எது குண்டம் தொகுதி, அந்த குண்டம் தொகுதி தான் வரும் 4வது இடத்துல. முதல் 3 இடம் இருக்கு பாருங்க, அதுக்கு மக்கள் கூட்டம் அலையா போகும். எது அமெரிக்காவில் இருக்கிற 2க்காகட்டும் கிரீஸுக்காகட்டும். இந்த கிரீஸ் இருக்கு இல்லையா, காட்டுறேன், கிரீஸ் இருக்கு இல்லையா, இந்த கிரீஸில் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 1,20,000 பேர் மாணவர்கள் வந்து பார்த்துட்டு போறாங்க. எது அந்த பார்க்க. அது எதனாலன்னு கேளுங்க. எதனால அப்படின்னா, சுமார் இந்த பூமி உருவான சுமார் 10 கோடி வருஷம் இருக்கு இல்லையா, அதற்கான வரலாறு எந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்க முடியும்? கல்லூரி பள்ளி மாணவர்கள் அப்படின்னா சரியா புரிஞ்சுக்கணும்னா அது எங்கே இருந்து ஆரம்பிக்கணும்னா இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த இடம் தான் உங்களுக்கு உண்மை சொல்லும். அதாவது
சாத்தனூர் இருக்கு இல்லையா, அந்த சாத்தனூர் பகுதியில் தான் கடல் இருந்து உள்வாங்கினதும் பின்னாடி அங்கே 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு மரங்கள் இருக்கு இல்லையா, அந்த மரங்கள் அப்படியே படிமமாக ஆறணும் அந்த இடம் மட்டும்தான். நீங்க சாத்தனூர் பகுதியை பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சாத்தனூர் மட்டும் கிடையாது, இந்த அரியலூர் பெரம்பலூர் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் ஏகப்பட்ட இடங்கள், இது எல்லாமே கடலுக்குள் இருந்த பகுதிகள். இந்த பகுதிகளை நீங்கள் நிறையா ஆய்வுகள் பண்ணலாம். என்ன ஆய்வு அப்படின்னா, இந்த பூமி உருவான சுமார் 20 கோடி ஆண்டுகள் 30 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இல்லையா, அது எப்படியான சூழலில் இருந்துச்சு, எப்படியா மாறுச்சு இல்லையா, கண்டங்களாக பிரியுது இல்லையா, அந்த வரலாறை இங்கேருந்து ஆரம்பிக்க முடியும். அப்படி உலகம் முழுவதுடைய மியூசியத்துக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் போய் பார்த்துட்டு வரானுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் சாத்தனூரில் இருக்குது. ஆனால் வெக்கமே இல்லாமல் அந்த தொகுதியில் வருமானமே கிடையாது. நான் ஏன் இது கண் கலங்குதுன்னு சொன்னால், இந்த லேடி அவங்க ஊரில் அமெரிக்காவில் அந்த வேலை தான் பார்க்குது, கிரீஸில் இந்த ஆள் அந்த வேலை தான் பார்க்குறாரு. இவங்கெல்லாம் பல லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் எங்கள் ஊரில் ஏன் மாநிலத்தில் சாத்தனூரில் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, ஆனால் அதுக்கு கழுத்தில் தங்கம் கூட கிடையாது, கயரை போட்டு நிற்கிது. அந்த பொண்ணு ரொம்ப பிரமாதமாக அதை எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆனால் வருமானமே கிடையாது. அங்கே போய் பார்த்துன்னு வச்சு எவனும் வரவே கிடையாது. இந்த இடத்துல என் கேள்வி என்ன அப்படின்னா, அந்த தொகுதியிலேருந்து தானே வரேன், அந்த தொகுதியிலேருந்து தானே வரேன், அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முக்கியமான விஷயம் அந்த அந்த இடத்தையே பிரபலப்படுத்தும், அதன் மூலமாக அந்த மக்களுக்கு ஏதாவது வருமானம் கிடைக்க வழி இருக்கா? ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, வரலாறு தான் முக்கியம். அன்றைக்கு பேசும்போது வரலாறு தான் முக்கியம். வரலாற்றில் ராமர் இல்லை, மத ரீதியாக பேச தெரியல, உன் ஊர் வரலாறு நான் சொல்கிறேன், அந்த வரலாறு நீ படிச்சிய அவ்வளோ ரேஷனல் திங்கிங் பகுத்தறிவு இருக்கிறவன் நீ என்ன பண்ணணும், உன் தொகுதியை பார்க்கணும். குன்னம் தொகுதியில் அந்த சாத்தனூர் இல்லையா, குன்னம் ஒட்டு மொத்தம் சொல்கிறேன், அரியலூர் பெரம்பலூர் ரெண்டையும் சொல்கிறேன், அதில் ஏதாவது பண்ணிருக்கியா? எதுவுமே கிடையாது. அப்போ நீ வரலாறு பேசலை, ஊருக்குள்ளே மத மாற்ற சம்பந்தம் தூண்டி விட்டு போகலாம் பார்க்குறேன். கேட்டா உனக்கு வருத்தம் உண்மையில வச்சுக்கவேன், இதை நீ பேசுவேன், அதை பேசுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதுக்கு என்ன உதயநிதி பெருமைப்படுறாரு? நான் கேட்குறேன், உங்களை நான் கேட்குறேன், படிச்சவங்க எல்லாரும் இந்த இடத்துல இன்னொரு சொல்லிக்கல. என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயத்துக்குள்ள போகிறதுக்கு சொல்கிறேன். கிரீஸில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நீ வீடியோ தேடி பாருங்க, அந்த மியூசியம் கிடைக்கும் கிரீஸில். அந்த வுட் ஃபசல் இருக்குல்லையா, அந்த மியூசியம் தேடி கிரீஸில் இந்த மாதிரி கிடைக்கும். அதே வுட் தான் சாத்தனூர்லேயும் கிடைக்கும். சரியா? இதுவும் அதே தான், அதுவும் அதே தான். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கேயும் 48,000 ஸ்கூல் இருக்குது. இங்கே சுற்றுலா பயணிகள் இழுக்கலாம் தேவையில்லை. ஏன்னா குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் குழந்தைகளை எல்லாம் பெரியார் படம் இருக்குல்ல, ஈவே ராமசாமி படம், அந்த படத்துக்கு கூட்டி போகிறாங்க இலவச பேருந்துல. நீ இலவச பேருந்து கொடுத்து இங்கே கூட்டி போய் தமிழ்நாட்டு குழந்தைங்க காமிச்சு வச்சுக்கவேன், குழந்தைகளுக்கு அறிவியல் ரீதியாக விஷயங்கள் புரியும். கேட்டா நீ பெருசால அதுக்கு செலவு தேவையில்லை, வெறும் 5 வருஷத்துக்கு சேர்த்து 100 கோடி ஒதுக்குனா போதுமையா, அந்த இடத்த எல்லா பிள்ளைகளும் வந்து பார்க்க முடியுமா? அதை வச்சு அந்த ஊரு கொஞ்சம் கொஞ்சமாக பேர் புகழ் அடையுமா? அந்த இடத்துல இருந்து இந்த குழந்தைகளுக்கு வருமானம் கிடைக்குமா? கையரோட நிற்குது. ஆனால் எந்த அறிவு இல்லாமல் கிடையாது. இவங்களோட அந்த பொண்ணு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆள் தோற்றத்தை வச்சு பேசக்கூடாது. இங்கேருந்து அமெரிக்கா போய் மியூசியம் நின்று அந்த மாதிரி இருக்கலாம், அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற விஷயம் அவ்வளோ இலக்காரம் நமக்கும். அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஆளுகள். நீ ஸ்கூலில் இருக்க குழந்தைங்க அங்கே கூட்டி போகிறீங்க யோசிச்சியா? நீ பேசுகிற வரலாறை பற்றி. எனவே அதே பெரம்பலூர் அரியலூர் பகுதியில் போதுமான அளவுக்கு ஆய்வுகள் நடத்த முடியும். இதெல்லாம் 1950 60 நடத்தி முடிச்சது. அதுக்கப்புறம் எந்த ஆய்வும் கிடையாது. இது சும்மா தான் கிடக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த லேண்டு இதெல்லாம் போகணும்னு வச்சுக்கவே நமக்கே வருத்தமாக இருக்கும். அந்த படி போயிட்டு வச்சுக்கோங்க, இதில் எவ்வளோ ஆய்வுகள் நடத்த முடியும், ஒட்டுமொத்த பூமியின் வரலாறு இருக்கு இல்லையா, அதையெல்லாம் தோண்டி அழகாக வெளியே கொண்டு வர முடியும். அவ்வளோ பெரிய லேண்டு சும்மா கிடக்கு, எதுவுமே இல்லை. அந்த மக்களுக்கு வருமானமும் கிடையாது. சரி, அந்த மக்கள் நல்லா வாழ்றதுக்காக ஏதாவது பண்ணுறாங்களா? அதையாவது பேசுகிறா. நேராக போயிட்டாங்க. இந்தியா ஃபுல்லாக பிரபலமாக இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? இந்து கடவுள்களை விமர்சனம் பண்ணது. இது தேவையா? அதே பெரம்பலூர் அரியலூரில் தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டுடைய ஆவரேஜ், அதாவது சராசரி படிப்பு சதவீதம் இருக்கு இல்லையா, அது ஒரு மற்ற மாவட்டங்களில் 82%, 83%, 84, 85 வந்திருக்கும். ஆனால் அதில் கம்மியாக இருக்கிற மாவட்டங்கள் மிக முக்கியமான மாவட்டம் இந்த அரியலூர் பெரம்பலூர். ஏறக்குறைய 74% இருப்பாங்க. கிராமப்புறங்களில் 70% இருப்பாங்க. இந்த லட்சணத்தில் இருக்குது. நிறைய டிராப் அவுட் ஆகிறாங்களே, ஸ்கூலை விட்டு நிற்கக்கூடிய குழந்தையோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி நீங்கள் 5 வருஷம் ஏதாவது யோசிச்சிருப்பாங்க? அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அதை நீ முன்னேற்றிட்டு நீ பிரச்சாரத்தில் என்ன சொல்லிக்கணும், இந்த அமைச்சர் இங்கே இதை பண்ணான்னு சொல்லியிருக்கணும். அதை மட்டும் நீ எதை பெருமையாக சொல்கிறான்? ஏசி பஸ் விடுறாரு. ஏசி பஸ் எல்லா இடத்துலையும் ஓடுது, ஊரெல்லாம் ஏசி பஸ் ஓடுதான். யாரு? உதயநிதி. அங்கே பிரச்சாரம் வெக்கமே இல்லை, என்ன பேசுனே தெரியல. சும்மா நம்ம படத்தை எடுத்து எடப்பாடி பழனிசாமியை அசிங்க பேசி தெரிஞ்சோம், இப்போ அதை பேச விடலை. அப்போ வேற என்ன பேசுறது? எதையாவது பேசுவோம். எங்க சொல்லு பார்ப்பாங்க. அந்த துறையை நான் அப்புறம் கேட்குறேன். அந்த சிவசேகர் இருக்கார்ல அமைச்சர், அந்த அரியலூர் பெரம்பலூரில் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, உண்மையிலே பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் பல விஷயங்களுக்கு செய்யறதுக்கு உகந்தது. எங்கள் வீட்டிலேயே தக்காளி சட்னி எங்கள் அம்மாவுக்கு பெரிய வெங்காயம்னா ஆகவே ஆகாது. அவன் சின்ன வெங்காயத்தில் செஞ்சானா நல்ல ருசியோடு வரும்னு வச்சுக்கவேன். எனவே சின்ன வெங்காயம்ன்றது நாம பெரிய அளவில் கொண்டு போய் உலகமெல்லாம் சேர்க்க முடியும்.
அதில் மிக முக்கியமானது அரியலூர், பெரம்பலூர். ஏன்னா தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிறதுல 30%, 35% உற்பத்தி பண்ணுறது அரியலூர், பெரம்பலூர் விவசாயிகள் தான். எங்கே ஒரு குளிர்பதன கடை கட்டு பார்ப்போம், எங்கே அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கட்டமைச்சு 5 வருஷத்துக்கு முன்னேற்றம் காட்டு பார்ப்போம். அதை சொல்லுடா, அதை சொல்லி ஓட்டு கேளுங்க. எதையுமே செய்யல, அப்போ ஓட்டு கேட்க முடியாதுல்ல. அப்போ வேற ஏதாவது கிளப்பி விடுவோம். மத ரீதியாக கிளப்பி விட்டோம், நம்ம ஓட்டு கிடைக்குமா? மத ரீதியாக ஓட்டு போட்டு வச்சுக்க எந்த நல்லதும் நடக்க போற கிடையாது. இதே சின்ன வெங்காயத்துக்கு நீங்க இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டா ஒரு மாவட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு உற்பத்தி பொருளை உருவாக்குதுன்னா மத்திய அரசு என்ன பண்ணா கொள்முதல் நிலையங்களை உருவாக்கும். இந்த சின்ன வெங்காயத்துக்கு மத்திய அரசால் உருவாக்க முடியும். நீ என்ன கேட்ட சொல்லு பார்ப்போம். சிவசேகர் என்னத்தை கொண்டு வந்தாலும் சொல்லு பார்ப்போம். மத்திய அரசை பற்றி குறை சொல்லுங்க, குறை சொல்லிட்டு தெரிவாங்க. நமக்கு காரியம் சாதிக்கிறது முக்கியமா இல்லை குறை சொல்லிட்டு தெரியுது முக்கியமா? உதயநிதியை கேளுங்க என்ன கொண்டு வந்தாருன்னு. 5 வருஷத்துல உருப்படியா எதுவுமே கிடையாது. கடைசி இந்த அரியலூர், பெரம்பலூர்ல இவர் போய் பேசினார் இல்லையா, அந்த பகுதியில் இவருக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, உதயநிதிக்கு அந்த பகுதி பட்டியலின மக்கள் அதிகம், எனவே அதுக்கேற்றால பேசுங்க. அப்போ அந்த மத மாத்திரம் இல்லையா, அது சம்பந்தமாக கிட்டி விடுவோம் சொல்லிட்டு இவர் பிரபலமாகிறதுக்கு காரணமே இந்து மத கடவுளை விமர்சனம் பண்ணார் இல்லையா, அதை சொல்லி அவங்க கலக்கலன்னு வைக்கிறாங்களாம். அப்போ அந்த மக்களுடைய நிலவரம் என்ன புரியல. அங்கே எப்படி பட்டியலின மக்களுக்கு எத்தனை லோன் போச்சு சொல்லு பார்ப்போம். இங்கே தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுக்கு கீழே பட்டியலின மக்களுக்காக மட்டுமே தனியாக அவங்க லேண்ட் வாங்குறதுக்காக நிதி ஒதுக்க சொல்லி மத்திய அரசு நிதி கொடுக்குது. மத்திய அரசு ஷெட்யூல் காஸ்ட் ஃபண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒன்று வச்சிருக்குது, அதை வச்சு நிதி கொடுக்குது. போய் பட்டியலின மக்கள் எந்த பகுதியில் அதிகமாக இருக்காங்களோ இந்த மாதிரி மாவட்டங்களில் அந்த பகுதியில் லேண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து வரலாற்று ரீதியாகவே முன்பு பறிக்கப்பட்டதாக இருக்கும். எனவே அவங்களுக்கு நிலம் கிடைக்கிறதுக்கு தேவையான வகையில் வட்டி மிக மிக குறைவாக கொண்டு போய் கொடுத்து அவங்களுக்கு நல்ல வாழ்வு நிலையை உருவாக்கணும்னு சொல்லி காசு கொடுக்குது. எங்க அது எத்தனை வந்து சேர்ந்து சொல்லுவோம் 5 வருஷத்துல அந்த மாவட்டத்துக்கு. அப்ப நீ கடைசி வரைக்கும் இந்த மக்களை தூண்டி விட்டே ஓட்டு தரணும். எனக்கு உங்களுக்கு புரியுது உங்களுக்கு? இவங்க கடைசி வரைக்கும் மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் தூண்டி விட்டு நாங்கள் தான் உங்களை வந்தோம், நாங்கள் வந்தோம், உங்களுக்கு எல்லாமே கிடைச்சது, நாங்கள் தான் காரணம் பார்த்துக்கோப்பா, இந்த வெறுப்பு பிரச்சாரத்தின் தான் வாழ பார்க்குறானுங்க. அந்த மாவட்டத்துக்கு என்ன பண்ணாரு, அமைச்சர் இருந்து என்ன கிழிச்சாருன்னு பேசணுமா இல்லையா? இந்த ஆள் அமைச்சர் இருந்து என்ன கிழிச்சார் நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, இவர் எது போக்குவரத்துறை அமைச்சர், இவர் வர்றதுக்கு முன்னாடி 2021 இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே, இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு இந்த பேருந்துகள் இருக்கு இல்லையா, அது அரசு பேருந்துகள், இது ஒட்டு மொத்தமாக நஷ்டத்தில் தான் இயங்குச்சு. ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இயங்குச்சு. எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆட்சி முடிக்கும் போது அவர் அதோட போராடி இருந்தார். அவர் ஆட்சி முடிக்கிற வரைக்கும் அது முன்னே பின்னையும் அப்படியே பேலன்ஸ் ஆச்சு. வந்தாங்கல வந்து ஒரு வருஷம் 18 கோடி, அடுத்த வருஷம் 20 கோடி வந்துட்டாங்க. எப்படி டபுள் ஆகிட்டாங்க. ஒரு நாளைக்கு நஷ்டம் மட்டும் 20 கோடி ரூபா. வெக்கமே இல்லாமல் போன சட்டப்பேரவையில் தான் பேசினார் யாரு, போக்குவரத்துறை அமைச்சர். ஒரு மாதத்துக்கு 566 கோடிக்கு மேலே நஷ்டம் ஆகுது. ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 20 கோடிக்கு மேலே நஷ்டம் ஆகுது. அது ஓப்பனாகவே அவர் சொன்னார். அதுக்கு என்னையா காரணம்? சரி, அந்த நஷ்டத்தினால ஏதோ நல்ல பேருந்துகள் கொடுத்துட்டியா? எந்த பேருந்து அதிகமாக பிரேக் டவுன் ஆகும்? போகிற வழில பாயில் நிற்கிறது எது? கரப்பாம்பூச்சிமா கவுந்து படுக்கிறது எது? எந்த இடத்துல அரசு பேருந்து தினமும் விபத்து இல்லாமல் இருந்துச்சு? அதிக விபத்து இருக்கும், எந்த வசதி இருக்காது, ஒழுங்காக ஸ்பேர் இருக்காது, எதுக்கு இடத்துல எங்கே ஓடி போய் நின்றுக்கிறோம், இந்த லட்சத்தில் இருக்கிறது எதோடது? அரசு பேருந்து தானே. அப்புறம் உதயநிதி என்ன சொல்ல, எல்லா விதத்துக்கும் ஏசி பேருந்து விட்டுட்டோம். இதெல்லாம் எவ்வளோ பொய் நான் கேட்குறேன். அந்த குறிப்பிட்ட துறையவே கெடுத்து குடிச்சோராக்கிறா அந்த ஆள். இந்த ஆள் அதுக்கு எல்லா டெண்டருக்கும் காசு பறிச்சு திமுக தலைமை குடும்பத்துக்கு அனுப்பி வச்சால் இந்த ஆள். ஆக இந்த அமைச்சர் தன்னுடைய சொந்த மாவட்டமான பெரம்பலூர், அரியலூருக்கு எதுவும் பண்ணல. அவர் சொந்த தொகுதியான குன்னமுக்கு எதுவும் பண்ணல. இவர் ஒழுங்கா உட்காந்து நான் சொன்ன விஷயத்தை கவனிச்சிருந்தாலும் 5000 கோடி 6000 கோடி வரைக்கும் ரெவன்யூ இங்கே வந்திருக்கும், வருமானம். அதுவும் வரல. ஆனா உதயநிதி என்ன பிரச்சாரம் பண்றாரு, இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு மதத்தை தூண்டி விடுவோம் உள்ள போய். அந்த அளவு தானே பண்றீங்க நீங்க. அப்ப உங்களுக்கு வெறுப்பு பிரச்சாரம். எனவே சொல்றேன், தமிழ்நாடு முழுவதும் இது ஒரு எடுத்துக்காட்டை வச்சுக்கோங்க. இந்த பெரம்பலூர், அரியலூர் வாய்ப்புகள் இருந்தும் அந்த வாய்ப்பு சரியான மக்களுக்கு வருமானமா மாறல. அதை பற்றியான எந்த கண்டுக்கிறதும் கிடையாது. அது வளர்ச்சிக்கு 5 வருஷம் எதுவும் பண்ண மாட்டேன், நான் அமைச்சராக இருக்கலையும் கொள்ளையடிப்பேன், என் மாவட்டத்துக்கு எதுவும் பண்ண மாட்டேன், என் தொகுதிக்கு எதுவும் பண்ண மாட்டேன், அந்த பகுதியில் பட்டியலின மக்கள் அவங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டேன். கடைசி எங்கே வருவேன், எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு, கண்ணை மறைக்கிறதுக்கு மதத்தையும் ஜாதியும் தூண்டி விடுவேன். நாங்கள் வரலைன்னா நீங்கள் அடிமையாக இருந்திருப்பீங்க. அப்படி தூண்டி விட்டு வச்சுக்க நமக்கு ஓட்டு வரும்ல. எவ்வளோ ஒரு கேவலம் அது நான் கேட்குறேன். எனவே பதிவோட இறுதியாக இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி 4 கொடுக்கவே அங்கிட்டு பிளேட்டை மாற்றி எங்கிட்ட வரா, மத ரீதியான பிரச்சனை தூண்டி விடுறதுக்கு உதயநிதி முயற்சி பண்ணுறாரு. அதான் உண்மை. இது எல்லாத்தையும் பேசி கேள்வி தெரிஞ்சுன்னா ஓட்டு காலங்காலமாக நாங்கள் திமுகவுக்கு போகிறோம்னு ஏமாற வேண்டியதான். மாற்றி ஓட்டு போட்டு இந்த அமைச்சர் அந்த இடத்துல தோல்வி அடையணும். ஒவ்வொரு திமுக அமைச்சருமே தோல்வி அடையணும். அப்போதான் திருந்துவானது, அப்போதான் நமக்கு விடியும். இல்லைன்னு வச்சுக்கவே நம்மளை யாராலும் தோற்கடிக்க முடியாது அப்படின்ற மண்டக்கணம் வந்து வச்சுக்கவே
இப்பயே நீ ஒண்ணும் பண்ணல, எந்த காலத்துல எதுவும் கிடைக்காது.